கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கீங்களா? 5 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 13 வருஷம் சொல்லி நிறைய பேர் இப்ப கற்பத்தின் கனிக்காக நம்மளை சுத்தி காத்துட்டு இருக்காங்க. உண்மைதானே? அப்படி இருந்த என் ஃப்ரெண்டுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஏசப்பா தந்தாங்க. அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. நம்ம ரெகுலரா என்ன இப்பவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்னா மிராக்கிள்ஸ் வீடியோ. உண்மையா நடந்த விஷயங்கள் என்ன சுத்தி என் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்டு, நான் கண்ணால கண்டதை தான் நான் வீடியோவா போட்டுட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெட்டிப்பான நன்மை என்னெல்லாம் கிடைச்சிச்சு. கற்பத்தின் கனிக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? என்னோட ஃப்ரெண்டு, சரிங்களா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு மேரேஜ் முடியுது. மேரேஜ் முடியதுக்கு முன்னாடி வர கடன் சொல்லி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறது, பைசா வரும் எடுக்கும், அது அப்படியே ஸ்மூத்தா லைஃப் போச்சு. மேரேஜ்னு ஒண்ணு ஆகுது. ஒரு 5-6 மாசம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. லைஃப்னு சொல்லும்போது 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு லவ் கேர் எல்லாமே இருந்துச்சு. இருந்துட்டு இருக்கும் போச்சும் கொஞ்ச நாட்கள் போக போக அந்த பொண்ணு பிசாசு பிடினால பிடிபட்டா. அந்த பிசாசு என்ன செய்யுதுன்னா நைட்டு மட்டும்தான் அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அந்த பையனுக்கு இது பிசாசு புடி அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அந்த பையன் என்ன செய்யறான், ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான், என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்றான், எடுக்கிறான். எந்த ஒரு இதுவுமே ரிசல்ட்டுமே எல்லாமே நார்மல் சொல்லிதான் வருது. அவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது என்ன பிசாசுனால அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ நான் எப்பமாவது கான்டாக்ட் பண்ணோம்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்னால அப்படியே நான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கும் போச்சும் என் ஃப்ரெண்டு இதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். சரிங்களா? அப்போ அந்த பையன் என்ன சொல்றான்னா, இந்த இது என்னதுன்னு தெரிய மாட்டேங்குது, இப்படி சொல்றாங்க, ஒரு சில பிசாசு இப்படின்னு சொல்றாங்க, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான். அப்ப நான் கேக்குறேன், போன் கால்ல கேட்டுட்டு இருக்கேன், என்ன செய்து, என்னத்த நீ பார்த்து பயப்படுறா, எடுக்கிறா, பிசாசு புடின்னு சொல்றாங்களோ அது என்னதுன்னு சொல்லி கேட்கும் போச்சும் அந்த பையன் என்ன சொல்றான்னா, கை இருக்கு தெரியுமா, அந்த கையை இப்படி டைட்டா பிடிச்சிக்கிடுவா, இந்த 2 கையுமே நல்லா டைட்டா இப்படி இழுத்து வச்சுடுவா. அப்ப நான் கேட்டேன், பிக்ஸ் மாதிரி எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டு, அப்படி இல்ல, பல்ல கடிச்சிட்டு இருப்பா, கண்ணை மூடிடுவா, அந்த நேரம் அவளுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது, அவ்வளவு ஒரு பவர், 2 மடங்கு பவர் இருக்கும் பாத்துக்க, நம்ம பக்கத்துல போனாலே போகவே முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்லா நம்மளையே தள்ளி விடுற அளவுக்கு இருக்கும். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அவ அவ்வளவுக்குள்ள இதே கிடையாது, ஸ்ட்ரென்த்தே கிடையாது, ஒரு ஆம்பளை பையனை தள்ளி விடுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடையாது, எப்பவும் விட கூடுதலா இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கும் போச்சும் ஒருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணன்னு தெரியல, இப்படி இது இருக்குது, ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு நிறைய செலவு பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், எல்லாமே நார்மல் சொல்லிதான் வருது, எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போச்சும் எனக்கு மன கஷ்டம் ஆகுது. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்டுல அப்படின்னு சொல்லும் போச்சும் நான் அந்த ஃப்ரெண்டுக்காண்டி பிசாசு புடி அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஏன்னா அந்த பொண்ணு காலையில நல்லாதான் இருக்கிறான், மதியம் நல்லாதான் இருக்கிறான், சாயங்காலத்துக்கு அப்புறம் நைட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இருக்க விட மாட்டேங்குது. அந்த பிசாசு அந்த பொண்ணை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணு மாதிரி இல்ல, வேற ஏதோ ஒரு அவளுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சொல்றான். அப்போ அந்த பையன் சொல்லி இது பண்ணும் போச்சும் என்ன வருத்தப்படுறான்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கடன் சொல்லி கிடையாது, நான் வேலைக்கு போவேன், அன்னன்னைக்குள்ள பைசா சம்பாதிச்சதை கொண்டு வீட்டுக்கு கொடுப்பேன், ஒய்ஃபுக்கு ஒரு 5-6 மாசம் நல்லாதான் போச்சு, இப்போ ஹாஸ்பிட்டல், ரத்தம், பிளட் டெஸ்ட், அது இதுன்னு நிறைய பார்த்துட்டேன், நான் கடனுக்குள்ளதான் போறேன், இந்த பிசாசு புடினால நான் கடனுக்குள்ள போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான். அப்படி வருத்தப்படும் போச்சும் நான் என்ன செய்யறேன், என்னோட பர்சனல் ப்ரேயர்ல நான் டைரி போட்டு நோட்ஸ் எழுதுவேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், எப்படி ஜெபிச்சா நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கேட்கப்படும், நீங்க உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னா இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன், முன்னாடி உள்ள வீடியோ. சரிங்களா? அதை வேணா பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அதுல என்னோட பர்சனல் டைரி நான் எப்படி எப்படி
என்ன டேட்டு, எத்தனை பேருக்கு ஜெபிக்கணும், எடுக்கணும், எப்படி ப்ராப்பரா ஜெபிக்கணும்னு சொல்லி என்னோட பர்சனல் டைரியை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்க. அதே மாதிரி அந்த நோட்ஸ்ல வந்து அந்த பொண்ணு பிசாசு பிடினால கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லி தெரியுமா, அந்த பொண்ணோட பேரை எழுதி பிசாசு பிடியில இருந்து சொகத்தை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் மாதிரி அந்த டைரியில வந்து எழுதி வச்சிருந்தேன். எழுதி வச்சு நான் வந்து ஒவ்வொரு வாட்டையும் ஜெபிக்கிறேன், எடுக்கிறேன், நல்லா இது பண்றேன். நினைச்சு கூட பார்க்க முடியல, அந்த பொண்ணு வந்து பிசாசு புடியில இருந்து சொகம் ஏசப்பா தான் கொடுத்தாங்க. நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்பினா கமெண்ட்ல ஆமேன் அப்படின்னு இது பண்ணுங்க. சரிங்களா? அப்படி இது பண்ணும் போச்சும் ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ரெட்டிப்பான நன்மையில 1, இந்த பிசாசு புடியில இருந்து அந்த பொண்ணுக்கு சுகம் கிடைச்சிட்டு. அடுத்தால கொஞ்சம் நாட்கள் கழியுது. அடுத்தால வந்து நான் கேக்குறேன், இப்ப எப்படி இருக்கா அந்த உன்னோட ஒய்ஃபு, பரவாயில்லையா, இப்ப ஏதோ மாற்றம் இருக்குதா, அதே மாதிரி ஏதோ திரும்ப வருதானா, எனக்கு ஒரு சின்ன பயமாவே இருக்குது பாத்துக்க, வேலைக்கு போறேன்னு சொல்லி அவ ஆசைப்படுறா, ஆனா எனக்கு உடதுக்கு வந்து விருப்பம் இல்ல, பயமா இருக்குதுன்னு சொல்லி அவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். அப்ப சரி நீ பயப்படாத, எடுக்காத எதுன்னு சொல்ல இது பண்ணியாச்சு. நார்மல் லைஃப் அப்படியே ஓடி போய்கிட்டு இருக்குது. இந்த பிசாசு புடினால கஷ்டப்பட்டுட்டே இருந்ததுனால பிசாசு புடியில இருந்து விடுதலை கிடைச்சி கொஞ்சம் மாசங்கள் ஆனதுக்கு அப்புறம் கற்பத்தின் கனிய வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசும்போதும் ரொம்ப ஹாப்பியா இருக்குது, பிசாசு புடி வந்து இப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, தொந்தரவுமே இல்லை, நல்லபடியா கடவுள் வந்து நல்ல சுகத்தோட எனக்கு ஒய்ஃபை வந்து இது பண்ணி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தால என்னன்னா என்னோட ஒய்ஃப் வந்து மாசமா இருக்கிறா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, என்னோட லைஃபே முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் என்னோட லைஃப், கடனுக்குள்ளதான் நான் கடக்கணும் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த அந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு ஏசப்பா வந்து இப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்திருக்காங்க, கற்பத்தின் கனியை தந்திருக்காங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லுதான் எடுக்கான். அப்போ நான் வந்து அந்த ஒய்ஃப்ட வந்து பேசுறேன், எடுக்கிறேன், உடம்பு பார்த்துக்க, நல்லா சாப்பிட்டு எடு அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே ஹெல்த்தை கேர் பண்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறோம், எடுக்கிறோம், நார்மலா பேசுறோம். 1 வருஷம் முடிஞ்சு பிசாசு புடியில இருந்து மீண்டு கற்பத்தின் கனியை கொடுத்த ஏசப்பா இப்போ லாஸ்ட் மாசம் அழகான பெண் குழந்தைய கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கணவன், மனைவி, குழந்தை 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, குழந்தை இல்ல, ஏன் இல்லை அப்படின்னு. இதே மாதிரி நீங்க யாராவது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த சாட்சி இருக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு பெரிய உந்துகோலா இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், 5 வருஷமா குழந்தை இல்லை, ஏசப்பா வந்து குழந்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வைக்கிறேன், போய் பாருங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லை. சரிங்களா? கற்பத்தின் கனியை வந்து ஏசப்பா தான் நம்மளுக்கு தரதுக்கு முடியும், அப்படித்தானே? அவரால முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. சுகம் அளிக்கிறவர், நம்மளை தேய்ச்சுகிறவர், நம்மளுக்கு கஷ்டமான நேரத்துல ஆறுதல் அளிக்கிறவர், அப்பா தகப்பன். நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி அவர்கிட்ட நம்ம இருந்தோம்னு நினைச்சுக்கலாம். என்ன ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஏசப்பா கூட நம்ம அணுகி போகணும்னு நினைச்சுக்கலாம். நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் பறந்துரும், நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய அவரு சந்திப்பாரு. நம்ம வந்து என்ன செய்யணும், அவர்கிட்ட வந்து எல்லாம் ஒப்படைக்கணும். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா ஏசப்பா கிட்ட பேசணும், எடுக்கணும். கற்பத்தின் கனிக்காக நீங்க காத்திருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பிக்கையா நீங்க இருங்க. கற்பத்தின் கனியை தர வல்லவர் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க நம்புங்க, அவரை நீங்க நாடுங்க. கட்டாயம் கற்பத்தின் கனியை ஏசப்பா தருவாரு.